நீங்கள் சொல்கிறீங்க சம்பாதிக்கணும், பொண்டாட்டி பசங்களோட சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழ்க்கை, 70 மணி நேரம் வேலை செய்கிறது என்ன அப்படின்னு சில உதாரணம்னா சொன்னீங்க. 2 மணி நேரம் வேலை, ஒரு டீ பிரேக்கு, அப்புறம் ஒரு லஞ்சு, அப்புறம் ஒரு டீ பிரேக்கு, அப்புறம் வேலை, அப்புறம் போயிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. செத்து போயிடுவோம் இல்லைண்டா. இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் கஷ்டப்பட்டு மருத்துவர்கள்லாம் சேர்ந்துட்டு தொற்று நோய்களை எல்லாம் ஒழித்து வேக்சின்லாம் போட்டு பல மருத்துவ இதெல்லாம் பண்ணி 35 வயசாக 30 வயசாக இருந்தால் இந்தியனுடைய சராசரி ஆயுள் 65க்கு கொண்டிருக்கும். இந்த மாதிரி நாராயணசாமி மாதிரியான அறவே காட்டு முதலாளிங்க பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா அவன் 25 வயசில் செத்து போயிடுவான். ஒர்க் லோடுன்னு ஒன்று இருக்குதுங்க. எதனால் நாங்கள் 40 வயசுக்கு மேலே ஜிம்முக்கெல்லாம் போகிறோம் ஏன் சொல்கிறோம்? அதுக்கு மேலே ஒர்க் லோடு ஏற்றுனீங்கன்னா செத்து போயிடுவான். பல நடிகர்கள் செத்து போனான். ஏன் செத்தான்? தேவையில்லாத இந்த அந்த ஜிம்மில் இருக்க தனக்கு வேணுங்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. நான் ஒர்க் லோடு ஹார்ட்டுக்கு ஒர்க் லோடு இன்றைக்கி போய் சேர்ந்துட்டானுங்க. உடம்பை நீங்கள் பெருசாக வர்த்திக்க முடியாதுங்க. மிருகங்கள்லாம் இருக்குது. அதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கருத்தை இவர் சொல்கிறாரு, கௌதம் அதானி. உங்களுடைய யோசனையை என்னிட்ட திணிக்கக்கூடாது, என்னுடைய யோசனையை உங்கள்கிட்ட திணிக்கக்கூடாது. 4 மணி நேரமும் குடும்பத்தில் செலவு பண்ணலாம், சந்தோஷமாக தான் இருக்கும். சில பேருக்கு 8 மணி நேரம் செலவு பண்ணால் தான் சந்தோஷமாக இருக்கும். இப்படிலாம் இருக்குது. அதுக்காக 8 மணி நேரம் நீங்கள் போய் மனைவிகிட்ட இருந்தீங்கன்னா மனைவி உங்கள்கிட்ட இருக்க முட்டா ஓடி போயிடுவா அப்படிங்கிறாரு. உண்மைதான். அதுலேயும் அளவு வச்சுக்கணுங்க. ஜெய்சங்கர் தான் ஒரு தடவை என்கிட்ட ஜோக் ஒன்று சொன்னார். நடிகர் ஜெய்சங்கர், அது பத்திரிகைலாம் வந்தது. ஒருத்தன் சொன்னானா, 2 நவாபோட இது 2 நவாப் ராஜாக்களுடைய சேவகர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். எங்கள் ராஜாவுக்கு 300 ஒய்ஃபு அப்படின்னு. ஆனால் பல ஒய்ஃபை ராஜாவுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னானா. இன்னொரு சேவகம் சொன்னானா, எங்கள் ராஜாவுக்கு 300 ஒய்ஃப் இருக்காங்க, பல ஒய்ஃபுக்கு ராஜாவே யாரும் தெரியாதுன்னானா. அது மாதிரி ஆகிடும். அதெல்லாம் அந்த தொழிலதிபர்கள் கொஞ்சம் கவனிச்சிக்கணும். நீ தான் உன் புருஷனான்னு உங்கள் மனைவி நினச்சிட்டு இருக்காளான்னு பார்க்கணும். அதையெல்லாம் ஜாக்கிரதையார். அது உங்களுக்கு ஆஸ் அ செக்ஸாலஜிஸ்ட் உங்களுக்கு சொல்கிறாரு. நாராயணசாமி சொன்ன இது பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபாஸ்ட்டு ட்ரெயினில் உட்காந்துட்டு போகிறோம். உட்காந்துக்கிட்டு போனாக்கா வேலை ஸ்பீடாக போக முடியாது. ட்ரெயின் தான் ஃபாஸ்ட்டாக போகுது. நீயும் உள்ளே ஓடினா இன்னும் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிகிட்டு இருக்கார்.